தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பகோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. அரசுமுறை பயணமாக ஐரோப்பிய நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பாரிஸில் பிரான்ஸ் அதிகாரிகளுடன் இருதரப்பு வர்த்தக உறவு குறித்து பேச்சு நடத்தினார். அதன் பிறகு ஜெய்சங்கர் கூறியதாவது: இந்தியா பிரான்ஸ் இடையே நீண்டகால நட்பு நிலவுகிறது. இராணுவம், அணுசக்தி, விண்வெளி ஆராய்ச்சி, செயற்கை நுண்ணறிவு, சுற்றுச்சூழல் ஆகிய துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிக்க விரும்புகிறோம். இதுகுறித்து இரு நாடுகளிடையே முக்கிய பேச்சு நடந்தது. பயங்கரவாதிகளை ஊக்குவித்து ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை மீண்டும் சர்ச்சையாக்க பாகிஸ்தான் முயல்கிறது. இந்தியா மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினால் அவர்கள் உலகில் எங்கிருந்தாலும் தேடிச் சென்று வேட்டையாடுவோம். அது பாகிஸ்தானாக இருந்தாலும் அங்கும் எங்கள் படை தாக்குதல் நடத்தும். இந்தியாவும் சீனாவும் உலகின் தொன்மை வாய்ந்த நாகரிகம் கொண்ட நாடுகள். 2020 இரு நாட்டு எல்லையில் வீரர்களிடையே நடந்த விரும்பத்தகாத நிகழ்வுகளால் இரு நாட்டு உறவில் சிக்கல் ஏற்பட்டது. அப்போது கைவிடப்பட்ட நேரடி விமான போக்குவரத்து உள்ளிட்ட அம்சங்களை மீண்டும் தொடங்குவதற்கான பணிகள் நடந்து வருகின்றன. இந்தியா, அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் குறித்த இருதரப்பு பேச்சு எப்போதோ துவங்கிவிட்டது. அடுத்த மாதம் 9ஆம் தேதிக்குள் வரி பிரச்சினைக்கு நல்ல தீர்வு காணப்படும் என நினைக்கிறேன். ரஷ்யா, உக்ரைன் விவகாரத்தில் இரு நாடுகளுக்கும் இந்தியா பல உதவிகளை செய்துள்ளது. போர் முடிவுக்கு வர சம்பந்தப்பட்ட இரு நாடுகளும் நேரடியாக பேச்சு நடத்துவதே சிறந்தது. இந்தியாவில் முஸ்லிம்களின் நிலை குறித்த மேற்கத்திய நாடுகளின் கவலை தேவையற்ற ஒன்று. எங்கள் நாட்டில் பல்வேறு மாறுபட்ட கலாச்சாரம், பண்பாடு, மொழி, உணவு பழக்கத்தை பின்பற்றுவோர் வசிக்கின்றனர். எனவே வேற்றுமையில் ஒற்றுமை என்பதே எங்கள் சிறப்பு, பலம். இந்த விவகாரத்தில் வீண் வதந்திகள் பரப்பப்படுகின்றன. இன்றைய சூழலில் ஒவ்வொரு நாடும் உலக அரங்கில் உரிய இடத்தை பெற விரும்புகிறது. உலக அரங்கில் இந்தியா அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக விளங்குகிறது. சர்வதேச அரங்கில் இந்தியாவின் செயல்பாடு மிகவும் குறிப்பிடத்தக்க வகையில் உள்ளது. 80 ஆண்டுகளாக செயல்படும் ஐநா அமைப்பு பல விஷயங்களில் தடுமாற்றத்தை சந்தித்து வருகிறது. இன்றைய சூழலில் ஐநா அமைப்பில் மாற்றம் கொண்டுவர வேண்டும் என பல நாடுகள் விரும்புகின்றன. உலக நாடுகளின் பாதுகாப்புக்காகவும் நன்மைக்காகவும் இந்தியா தன் பங்களிப்பை நிறைவேற்ற தயாராக உள்ளது என ஜெய்சங்கர் கூறினார். பெல்ஜியம் நாட்டிற்கு சென்ற ஜெய்சங்கர் பிரசல்ஸில் வசிக்கும் இந்தியர்களிடையே உரையாற்றினார். பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை தொடர்ந்து ஆதரிக்கிறது. பயங்கரவாதிகளின் புகலிடமாக அந்நாடு விளங்குகிறது. இந்தியா மீது தாக்குதல் நடத்தினால் அவர்களுக்கு சரியான பதிலடி தரப்படும். அந்த வகையில்தான் பகல்காம் தாக்குதலுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இருந்தது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது நம் அதிநவீன போர் விமானங்கள், ஏவுகணைகள் பாகிஸ்தான் விமானப்படை தளங்களை துவம்சம் செய்தன. மே 10ஆம் தேதி அவர்களின் 8 விமான ஓடுதளங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டன. பாகிஸ்தானால் மேற்கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில்தான் நம்மிடம் போர் நிறுத்தத்திற்கு முறையிட்டனர். அதன் பிறகே சண்டை முடிவுக்கு வந்தது. இந்தியா பாகிஸ்தான் சண்டை பற்றி நான் சொல்வதை நீங்கள் அப்படியே நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நான் கூறுவது உண்மை என்பதற்கான ஆதாரங்கள் உள்ளன. செயற்கைக்கோள் படங்கள் அவற்றை நிரூபிக்கும். நாம் நடத்திய தாக்குதலுக்கான ஆதாரங்கள் கூகுளில் கொட்டி கிடக்கின்றன. பாகிஸ்தான் ஆயிரக்கணக்கான பயங்கரவாதிகளுக்கு ஆயுத பயிற்சியும் நிதி உதவியும் செய்து வருகிறது. பயங்கரவாதிகளை ஆதரிப்பதன் மூலம் அண்டை நாடுகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகிறது. பகல்காம் தாக்குதல் போல் இனி ஒரு முறை நடந்தால் இந்தியாவின் பதில் இன்னும் தீவிரமாக இருக்கும். பயங்கரவாதிகள் மற்றும் அவர்களின் இருப்பிடங்கள் முற்றிலும் வேறறுக்கப்படும். அவர்களை தேடி தேடி சென்று அழிப்போம் என ஜெய்சங்கர் கூறினார். That message has gone through. In fact, as you would all know, within half an hour of Operation Sindoor started, we had hit the 9 key sites, including Bhavalpur and Muridke. And we, eventually, after 4 days of conflict, we basically disabled all the key Pakistani air bases so that finally they sent us a message saying they are willing to stop the firing and would like to establish some kind of stability after that. So for me, what is encouraging is one, the fact that we took the decision. As I said, we are not just unbroken, we are very determined. The decision to go in there and hit them, and to say thereafter, when Prime Minister Modi says Operation in Sindoor is not over, there's a clear message there saying we reserve the right to go after terrorists anytime, anywhere, if they have done harm to our people.